அதிக பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட 10 இந்திய திரைப்படங்களை இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். உங்களை அன்போடு வரவேற்பது உங்கள் தமிழ் சேனல். இந்த வரிசையில் முதல் இடத்துல இருக்கிற திரைப்படமே நம்ம தமிழ் திரைப்படம் தான். சங்கர் அவர்களின் டைரக்ஷனில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த 2.0 இந்த திரைப்படம் 543 கோடிகளுக்கு எடுக்கப்பட்டிருக்கு. இவ்வளோ பட்ஜெட்டையும் லைகா ப்ரொடக்ஷன் மட்டுமே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது திரைப்படம் தக்ஸ் ஆஃப் ஹிந்துஸ்தான். கிட்டத்தட்ட 310 கோடி அளவில் மிகவும் பிரம்மாண்டமான முறையில் இந்த திரைப்படத்தை யாஸ்ராஜ் ஃபிலிம்ஸ் தயாரித்தாங்க. மூணாவது இடத்துல சாஹோ. பாகுபலி நாயகன் பிரபாஸும் ஸ்ரதா கபூரும் சேர்ந்து நடிக்கும் இந்த திரைப்படத்தை சுஜித் என்பவர் டைரக்ட் பண்ணுறாரு. இந்த படத்தோட பட்ஜெட் 310 கோடி. டி சீரியஸ், யூவி கிரியேஷன், தர்மா ப்ரொடக்ஷன் என 3 தயாரிப்பு நிறுவனம் சேர்ந்து இந்த திரைப்படத்தை தயாரிக்கிறாங்க. இந்த ஆண்டினுடைய இறுதியில் இந்த திரைப்படம் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். நான்காவது திரைப்படம் பாகுபலி 2. ராஜமௌலி அவர்களின் இயக்கத்தில் உருவான பாகுபலியோட 2ஆம் பாகத்தின் பட்ஜெட் மட்டும் 250 கோடி. ஆர்கா மீடியா ஒர்க்ஸ் என்ற நிறுவனம் இந்த திரைப்படத்தை தயாரித்தாங்க. இந்த வரிசையில் 5வது இடத்துல உள்ள திரைப்படம் தீபிகா படுகோன், ஷாகித் கபூர், ரன்வீர் சிங் சேர்ந்து நடித்த பத்மாவதி. இந்த படத்தை சஞ்சய் லீலா பன்சாலி என்பவர் டைரக்ட் பண்ணியிருந்தார். இந்த படத்தினுடைய பட்ஜெட் 215 கோடி. பன்சாலி ப்ரொடக்ஷன், வியாகாம் 18 மோஷன் பிக்சர்ஸ் என்ற 2 நிறுவனம் இந்த படத்தை இணைஞ்சு தயாரித்தாங்க. அடுத்ததாக 210 கோடி செலவில் சல்மான் கான், கத்ரினா கைஃப் நடிப்பில் உருவான டைகர் சிந்தாகை. இந்த திரைப்படத்தை யாஸ்ராஜ் ஃபிலிம்ஸ் தயாரிச்சிருந்தாங்க. 7வது இடத்துல உள்ள திரைப்படம் ஜீரோ. ஷாருக் கான் நடிப்பில் உருவான இந்த படத்தை கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் ரெட் சில்லிஸ் என்டர்டெயின்மெண்ட் என்ற நிறுவனம் தயாரிச்சிருந்தாங்க. 8வது இடம் பிடிச்சிருக்கும் திரைப்படம் ரேஸ் 3. சல்மான் கான் நடித்த இந்த திரைப்படத்தை 185 கோடி பட்ஜெட்டில் உருவாக்கியிருந்தாங்க. 9வது இடத்துல பாகுபலி திரைப்படத்தின் முதல் பாகமும் பிரேம் ரதன் தன் பயோ என்கிற சல்மான் கான் திரைப்படமும் 180 கோடி பட்ஜெட்டில் தயாரிக்கப்பட்டிருக்கு. இந்த 2 திரைப்படமும் 2015ஆம் ஆண்டு தான் வெளியானது. இந்த 10 திரைப்படங்கள் தான் இந்திய சினிமாவில் தற்போது தயாரிக்கப்பட்டுள்ள அதிக பட்ஜெட் திரைப்படங்கள். இந்த 10 திரைப்படங்களில் உங்களுடைய மனம் கவர்ந்த திரைப்படத்தை கீழுள்ள கருத்து பெட்டியில் பதிவிடவும். மேலும் இது போன்ற காணொளிகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் யூடியூப் தமிழ் சேனல்.